ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக். இன்னைக்கு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பிவைக்யூ சீரியஸில் சிசாட் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் 2020 யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ சீரியஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா, யூபிஎஸ்சி ரியல் எக்ஸாமில் நீங்கள் சிசாட்டில் காம்ப்ரிஹென்ஷன் கொஷின் சால்வ் பண்ணுறப்ப எக்ஸாமில் எப்படி ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஷார்ட்டஸ்ட் டைமில் ஆன்சர் அரைவ் பண்ணணும். நாட் ஓன்லி தட், நீங்கள் வந்துட்டு ஆன்சர் வெரிஃபை பண்ணுறப்ப டபுள் வெரிஃபை பண்ணி 200% அக்யூரேசியோட வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆன்சர் அரைவ் பண்ணணும் அப்படின்றத தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ரீடி காம்ப்ரிஹென்ஷனுக்கு சில டிப்ஸ் வந்துட்டு நம்ம படிச்சிடலாம். எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஆப்ஷன்ஸ் ஆல், எவரி, ஆல்வேஸ், நன், ஒன்லி, சோலி ஆர் யூஷுவலி இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் பயன்படுத்தினோன்னா அந்த இடத்துல நிறுத்தி நிதானமாக 2 டைம் படித்து பாருங்கள். மேக்ஸிமம் டைம் அது தப்பாக வாய்ப்பு இருக்குது. இக்னோர் டெக்னிக்கல் ஆர் அன்ஃபெமிலியர் டெர்ம். அதாவது உங்கள் ஆப்ஷனில் வந்துட்டு கொடுத்துருக்கிற பேசேஜுக்கும் ஆப்ஷனுக்கும் ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் வந்துட்டு ஒரு டெக்னிக்கல் வேர்டு பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்கன்னா அதை எலிமினேட் பண்ணலாம். எக்ஸம்ஷன் எங்கே சார்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபரன்ஸ்னு கேட்குற கேள்விகளில் மட்டும் அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட் பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது. பட் ரிமைனிங் இடத்துல வாய்ப்பு இல்லை, பயன்படுத்தக்கூடாது. பே மோர் அட்டென்ஷன் டு என்ன மாதிரி வேர்ட்ஸு பட்டு, ஹவவர், எக்ஸப்ட், அல்தோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரப்போ அது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் அந்த ஆத்தர் முக்கியமாக என்ன சொல்ல வராருன்றதை கன்வே பண்ணுவார். சரி, சென்ட்ரல் ஐடியாவோ கிரக்ஸ் ஆஃப் த பேசேஜோ அப்படின்றது எப்பயுமே ப்ராடர் தீமில் தான் இருக்கணும். நேரோ மைண்டடாக மைனர் டீட்டெயிலில் இருக்கக்கூடாது. அசம்ஷன்ன்றது டைரெக்டாக பேசேஜில் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்க. அது வந்து 99% நெகட்டிவ் டோனில் இருக்காது, 1% எக்ஸப்ஷன் இருக்குது. அதை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஸ்லைட்லி நெகட்டிவ் வேர்டடாக இருக்கும். மோஸ்ட் கிரிட்டிக்கல் இன்ஃபரன்ஸ்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லி நெகட்டிவ் வேர்டடாக ஆப்ஷனில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஷின்லேயே வந்துட்டு இம்ப்ளைடு, இன்ஃபர்டு, கன்க்ளூஷனு, கேன் பி டெடியூஸ்டு இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ், லாஸ்ட்டு 2 to 3 லைன்ஸ் பேசேஜை படிங்க. அங்கே தான் ஆன்சர் லை ஆகும். கொஷின்லேயே வாட் சம்ஸ் அப் த பேசேஜ்னு கேட்டாங்கன்னா கன்க்ளூஷனை தான் படிக்கணும். கன்க்ளூஷன்ன்றது லாஸ்ட்டு 2 to 3 லைன்ஸில் தான் மேக்ஸிமம் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பேசேஜுக்குள்ளே கொஷின்குள்ளே போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் இம்ப்ளிகேஷன் கேட்குறாங்க, பேசேஜில் எது இம்ப்ளைட் ஆகிருக்குன்னு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ், லாஸ்ட் 2 லைன்ஸ் படித்து பார்க்கலாம். 2 to 3 லைன்ஸ். இன் இந்தியா ஓவர் த லாஸ்ட் டிகேட் ஆர் ஸோ லேபர் ஹஸ் பீன் டிபார்ட்டிங் பட் இட்ஸ் கோயிங் ஒன்லி டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அன்ரிஜிஸ்டர்டு மேனுஃபேக்சரிங் விச் ஆர் நாட் மார்க்கெட் பெட்டர் ஜாப்ஸ். லேபர்ன்றது கீவேர்ட் பயன்படுத்தியிருக்கிறாங்க. லாஸ்ட் ஃபியூ லைன்ஸில் த நியூ செக்டார் இ காமர்ஸ் கேன் அட் பெஸ்ட் close only half the jobs gap. Only those sectors that drive domestic demand, health and education can fill the other half. ஸோ ஹெல்த் எஜுகேஷன்ன்றது கீவேர்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் லேபருன்ற வேர்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க, கீவேர்டு. இது எந்த ஆப்ஷனில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள், அதான் ஆன்சரு. ஸ்ட்ராங் மெஷர் நீட் டு பி டேக்கன் டு ரெடியூஸ் த ரூரல் டு அர்பன் மைக்ரேஷன் ஆஃப் லேபர். லேபர் கீவேர்ட் பயன்படுத்தியிருக்காங்க, நம்ம மைக்ரேஷனை பற்றி ஜாஸ்தி பேசலை. ரெண்டாவது வந்துட்டு எஜுகேஷன், ஹெல்த்து அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதை ரிலேட் பண்ணல, இதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. த ஒர்க்கிங் கண்டிஷன் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அன்ரிஜிஸ்டர்டு மேனுஃபேக்சரிங் நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட். லேபருன்ற வேர்டே காணும். இதில் வந்துட்டு பாருங்கள், சர்வீஸ் செக்டர் ஹஸ் பீன் ரெடியூசிங் ஃப்ரம் தி ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். அது கரெக்டு தான், அது சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னென்னா அதையும் தாண்டி அவங்க வந்துட்டு கீவேர்ட்ஸ் என்னென்ன பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். லேபர் பயன்படுத்தியிருக்கிறாங்க, அதை தாண்டி வந்துட்டு இந்த பர்டிகுலர் பேசேஜில் வந்துட்டு எஜுகேஷன், ஹெல்த்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். சர்வீஸ் செக்டார் வந்துட்டு பண்ணாலும் ஃபுல்லாக பண்ணலை அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இது வந்து கம்ப்ளீட்லி ரைட்டுன்றதும் நம்ம எடுத்துக்க முடியாது. டி ஆப்ஷன் பாருங்கள், இன்க்ரீஸிங் சோஷியல் செக்டார். சோஷியல் செக்டார்னா என்ன? எஜுகேஷன், ஹெல்த்து தான். இட் இஸ் இம்பெரேட்டிவ் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஜாப் கிரியேஷன். இது வாய்ப்பு இருக்குது. இதை தான் லாஸ்ட் லைனில் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. எஜுகேஷன், ஹெல்த்தை வந்துட்டு கம்ஃபர்டபுளாக வந்துட்டு இன்னொரு ஆஃப் த ஜாப் வந்து ஃபில் பண்ணுன்றாங்க. இது மேட்ச் ஆகுது. அந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ்லேயும் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, ஃபஸ்ட் ஒன்றுக்கு. புரியுதுங்களா? நம்ம ஜஸ்ட்டு லாஜிக் யூஸ் பண்ணி தான் எலிமினேட் பண்ணியிருக்கிறோம் மிச்ச ஆப்ஷனை. அண்ட் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் த பேசேஜில் எது ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அதுதான் இம்ப்ளைடில் மேக்ஸிமம் ஆன்சராக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இல்லை அசம்ஷன் கேட்டிருக்கிறாங்க. அசம்ஷன் நான் எப்பயுமே சொல்லுவேன், அதாவது பேசேஜில் டைரெக்டாக ஸ்டேட் பண்ணாமல் கொஞ்சம் இன்டைரக்டாக கன்வே பண்ணுவாங்க. நெகட்டிவ் டோனில் இருக்காது அப்படின்லாம் பார்த்துருந்தோம். 99% நெகட்டிவ் டோனில் இருக்காது. சரிங்களா? பட் இந்த பர்டிகுலர் பேசேஜ் பாருங்கள். ஸ்டேட்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் படிச்சுட்டு வந்துடலாம். இன் இந்தியா தி கரண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரைட் டு ப்ரைவசி இஸ் பேஸ்ட் ஆன் சம் ரியாலிட்டிஸ் ஆஃப் டிஜிட்டல் ஏஜ்.
The role of the state, therefore, is not just to abstain from preventing rightful free expression, but also to actively ensure private properties are not able to block it அப்படின்றாங்க. சரிங்களா? அதாவது வந்துட்டு டிஜிட்டல் ரைட் டு பிரைவசி வந்துட்டு பிரைவேட் பார்ட்டிஸ் வந்துட்டு பிளாக் பண்ணக்கூடாது அப்படின்றதான் கன்வே பண்ண வராங்க. சரி, இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஸ்டேட்ஸ் ஷுட் ஹேவ் சம் இன்ஸ்டிடியூஷன் டு என்ஷூர் இட்ஸ் அப்ராப்ரியேட் ரோல் இன் டிஜிட்டல் சொசைட்டி. அதை தான் சொல்ல வராங்க. ரோல் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு முக்கியம் அப்படின்றாங்க. அது கன்வே ஆயிருக்கு. State should ensure that private parties do not violate the citizens' right to privacy. இது பாருங்க, லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்களா, பிரைவேட் பார்ட்டி ஆர் நாட் ஏபிள் டு பிளாக் இட்ன்றாங்களா. ஸோ அசம்ஷன் வந்துட்டு நெகட்டிவ் வேர்டடாக இருக்கக்கூடாது. அதை வச்சு இதை எலிமினேட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம டபுள் வெரிஃபை பண்ணணும். அதை லாஸ்ட் ஃபியூ லைன்ஸில் மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப பேசேஜ்லேயே நெகட்டிவாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அசம்ஷன் நெகட்டிவாக இருக்குது. இந்த இடத்துல எக்ஸம்ஷன், நான் சொன்ன அந்த 1% எக்ஸம்ஷன் இதுதாங்க. பேசேஜில் நெகட்டிவ் டோன் வந்தால் மட்டும்தான் அசம்ஷன் நெகட்டிவ் டோனில் போக வாய்ப்பு இருக்குது. தேர்ட் இது படிங்க. டிஜிட்டல் எக்கனாமி இஸ் நாட் கம்பேட்டபிள் வித் ஐடியா ஆஃப் நாட் வைலேட்டிங் த சிட்டிசன் பிரைவசி. 2 நாட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாட் வந்து நெகட்டிவ் வேர்டு. அது மட்டும் இல்லைங்க, டிஜிட்டல் எக்கனாமின்றது ரொம்ப ப்ராடர் கான்டெக்ஸ்ட். அதை பற்றிலாம் இவர் பேசல அந்த பேசேஜில். கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இதை எலிமினேட் பண்ணிவிடுங்க. 2 விஷயம் தான் மேட்ச் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸோ வந்து நீங்கள் அசம்ஷனுக்கு அந்த 1% எக்ஸம்ஷன் என்ன அப்படின்றது தான் இந்த பேசேஜில் கன்வே பண்ணியிருக்கோம். சரி, அடுத்த பேசேஜ் பாருங்க. மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ், லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிச்சிடலாம். One of the biggest ironies around water is that it comes from rivers and other wetlands. Efforts at engineering water systems are thus efforts at augmenting water supply rather than strengthening. அதாவது வந்துட்டு வாட்டர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல வந்துட்டு நம்ம வந்து ஜாஸ்தி ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. அண்ட் ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸு இது கீவேர்டு, அண்ட் வாட்டர் சப்ளை கீவேர்டு. இதில் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட் ஷுட் பி ப்ரொடெக்டட். கீவேர்ட் ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸ் வருது. ரம்சார் கன்வென்ஷன் டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். அதை பற்றிலாம் அவர் பேசலை. இது எலிமினேட் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் வாட்டர் சிஸ்டம் ஷுட் பி மாடர்னைஸ்டு. இதை தான் சொல்கிறாங்க. மாடர்னைஸ் பண்ணுறதுலாம் வந்துட்டு முக்கியம் இல்லைங்க, வாட்டர் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணுறங்கன்றாங்க. அதனால இதை அப்போ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். வெட்லாண்ட்ஸ் நீட் டு பி ரீஇன்ஃபோர்ஸ்டு as more than just open source of water. கீவேர்ட் வாட்டர் அண்ட் வெட்லேண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வாட்டர் சப்ளையை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான இன்டைரக்ட் மீனிங்கும் கன்வே ஆகுது. இது வாய்ப்பு இருக்குது. டி ஆப்ஷன் பாருங்கள். வாட்டர் சப்ளை ஷுட் நாட் பி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், ஸோ டு ப்ரிவெண்ட் இட்ஸ் மிஸ்யூஸ் ஆர் ஓவர் யூஸ். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க சொல்லவே இல்லை, பேசவும் இல்லை மிஸ்யூஸ் ஓவர் யூஸ் பண்ணுறதை பற்றி. ஸோ நியர்லி இந்த கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் 3 லைன்ஸ் கூட மேட்ச் ஆகுறது இந்த சி ஆப்ஷன் மட்டும்தான். ஏன்னா ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். வாட்டர் வந்துட்டு ரிவர்ஸ் அண்ட் வெட்லாண்ட்ஸை பொறுத்து வருது. அந்த வெட்லாண்ட்ஸ் வேர்டும் வந்துடுச்சு, வாட்டரும் வந்துடுச்சு. ஸோ சப்ளையை பற்றியும் இன்டைரக்டாக கன்வே பண்ணுறாங்க. ஸோ சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதுலேயும் பெஸ்ட் இம்ப்ளைஸ் என்னன்னு தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபியூ லைன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் படிங்க. அசட் அலோகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் we will ever make. And sadly, most of us do not give the decision the importance it deserves. சரி, but we cannot live life assuming that all these extreme events are waiting to happen and all at the same time. All these extreme forms of risk we know will not manifest at the same time. ஸோ ரிஸ்க்ன்ற ஒரு கீவேர்டு பயன்படுத்துகிறாங்க. அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி, அது எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க்ன்றது அசட் அலோகேஷன், இதெல்லாம் கீவேர்டு. இது எதில் மேக்ஸிமம் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஸ்ட்ரிபியூட் த வெல்த். சரி, அக்ராஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அசட் மேட்ச் ஆயிடுச்சு, ரிஸ்க்கும் மேட்ச் ஆயிடுச்சு. 2 கீவேர்டு மேட்ச் ஆகுது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன் நம்ம ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு வந்துடலாம். ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் ஷுட் பி நெசசரி காம்பனண்ட். அசட்டும் இல்லை, ரிஸ்க்கும் இல்லை. While making investments, find a trustworthy asset management which would manage your wealth for you. Risk காணும் asset organization பற்றிலாம் அவங்க ஜாஸ்தி கன்வே பண்ணல. You should know that investing your money is a risky business. ரிஸ்க் இருக்குது, அசட்டாக காணும். ஸோ ஒன்லி ஆப்ஷன் நல்லா மேட்ச் ஆகுறது ஏ ஆப்ஷன் தான். அதுதான் கரெக்ட் ஆன்சரும் கூட. புரியுதுங்களா? ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் இந்த லாஜிக்கில். நெக்ஸ்ட் ஒன் மோஸ்ட் லாஜிக்கல் அண்ட் ரேஷனல் இன்ஃபரன்ஸ் கேட்குறாங்க. நம்ம யூஷுவல் லாஜிக் தான். ஸோ பேங்க் கிரெடிட் டு தி இண்டஸ்ட்ரியல் செக்டார் has started shrinking. Its decline has been a serious concern as credit growth is essential to revive investment. பேங்க் கிரெடிட்டை பற்றி பேசியிருக்கிறாங்க. லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாருங்கள். டுடே we cannot shut down the banks because there is no proper system to shut them. So weak loss making banks continue to need more capital. பேங்க் கிரெடிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ஷட் டவுன் பண்ண முடியாது. இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. எதில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் இஸ் நாட் ஏபிள் டு ஹெல்ப் த கண்ட்ரி இன் நீட்ஸ் எக்கனாமிக் க்ரோத். இது டூ மச் அவுட் ஆஃப் கான்டெஸ்ட். எக்கனாமிக் ரிஃபார்ம் பற்றிலாம் இங்கே ஜாஸ்தி பேசலை.
இந்தியா லேக்ஸ் த இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் டு டீல் வித் ஃபெயிலியர் ஆஃப் பேங்க். இதுதான் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பர் சிஸ்டம் இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? மேட்ச் ஆகுது. டி ஆப்ஷன் பாருங்க. என்கரேஜிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அவர் இண்டஸ்ட்ரியல் செக்டார் டூ மச் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இத பத்திலாம் பேசல. ஸோ ஒன்லி ஆப்ஷன் மேட்ச் ஆவுறது சி மட்டும் தான். ஸோ ஈஸியா பிக் பண்ணிறலாம். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு வீடியோல. இன்ஃபரன்ஸ் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ், லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ படிக்க போறோம். அசம்ப்ஷன் 99% ஐடியலி வேர்டடா இருக்காது. அந்த 1% எக்ஸம்ப்ஷன் தம்ப் ரூல் இன்னைக்கு பார்த்துட்டோம். ஸோ இது மூலியமா நீங்க காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ ஈஸியா எக்ஸாம்ல கிராக் பண்ண முடியும். மோரோவர் நீங்க படிச்சு ஆன்சர் எடுக்கிறத இந்த லாஜிக் யூஸ் பண்ணி டபுள் வெரிஃபையும் பண்ணிக்கலாம். இது தவிர உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ்ல வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்ஸையும் பதிவு பண்ணுங்க. நாங்க இன்னும் காம்ப்ரிஹென்ஷன் வீடியோ நெறையா போடுறோம். சரிங்களா? தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.